இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையே பாரு. ஆதி, மா, நான் இறங்கி வரும்போது நேம் பேட்ச் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த. கிச்சன்ல வேலை பார்க்கறது 4-5 பேர் தான். அவங்களுக்கு நேம் பேட்ச் மாட்ட வச்சு நம்ம கிட்ட இருந்து அந்நியப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அதான் யாரையும் இனிமேல் பேட்ச் குத்த வேண்டாம்னு சொன்னமா. நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லைல்லம்மா. அஃப்கோர்ஸ் தப்பில்ல ஆதி. தேங்க்ஸ்மா. நான் வெளியே கிளம்புறேன். போலாம் ஆதி. ஆதி, இந்த நேம் பேஜ் விஷயத்துல உங்க அம்மா சைலண்டா இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆதி, நீ வனஜா சித்தி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்க அம்மா படியிறங்கி வந்ததை பார்த்துட்டு உனக்கும் அம்மாவுக்கும் இடையில ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருமோ நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கும் மனசுல சின்னதா ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்காக பார்வதி விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம், பேட்ச் எல்லாம் குத்திக்க வேணாம்னு சொன்னேன். இத்தனை வருஷமா உங்க வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த பார்வதிக்காக ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டியே. உன் அம்மாவும் உன்னோட முடிவுக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம அமைதியாயிட்டாங்களே. பார்வதியோட லவ் விஷயத்துலையும் உங்க அம்மா நீ சொன்னதை கேட்டு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம இதே மாதிரி உங்ககிட்ட ஒத்து போயிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்காது? என்ன அது, நான் உன் ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு வரேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா வர்ற. நான் சொன்னதை கேட்டு அம்மா அமைதியா இருந்ததால என்னோட கருத்துக்கு அவங்க ஒத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொன்னதுல எதுவுமே தப்பு இல்லைன்னு உன் அம்மா தான் அப்பவே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? நீ சொன்ன மாதிரி இத்தனை வருஷமா நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயத்த நான் இன்னைக்கு மாத்திருக்கேன். நிச்சயமா அம்மா மனசுக்குள்ள இது ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா அம்மா அதை என்கிட்ட காட்டிக்காம மறைச்சிட்டாங்க. தப்பில்லை அதின்னு அவங்க சொன்ன பதில இருந்து அம்மாவோட மனசுக்குள்ள இருந்த கலக்கம் எனக்கு புரிஞ்சுது. பார்க்கலாம் என்ன நடக்கும். ஆதி, நம்ம தீபக்கு நந்தினி கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். தீபக், உனக்கு ஒன்றும் அடிப்படல? நந்தினி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச? தீபக் 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 தீபக், என்ன இப்படி பாக்குற? என்ன தெரியல? தீபக் தீபக், கார் மேல மோதின அதிர்ச்சி இன்னும் விலகல போல. ஆளை பார்த்தா மயக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது. தீபக் தீபக் தீபக், என்ன நல்லா பாரு, நான் தான் ஷாம், இது ஆதி. நாங்க 2 பேரும் ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். என் பேர் தீபக்கா. உன்னை எனக்கு தெரியுமா? ஐயோ, என்ன அது இப்படி ஷாக் கொடுக்குறான் நம்மளுக்கு? தீபக், எங்களை தெரியலையா? நான் ஆதி, இவன் நம்ம ஃப்ரெண்டு ஷாம். இவன் என்னடா இப்படி பார்க்கறான்? தீபக் தீபக்
தீபக் என்னாச்சு? டேய் 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 தூக்கு தீபக் தூக்கு தீபக் தூக்குடா. டாக்டர் ஆ சொல்லுங்க. தீபக் என்னாச்சு? ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? தலையில ஸ்கேன் பண்ணதுல அவருக்கு தலையில அடிலாம் ஒன்றும் படல. ஆனா அவர் எல்லாத்தையும் மறந்துருக்காரு. அவர் பேர் கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. தலையில அடிபட்டிருந்தா தான் இந்த மாதிரி ஞாபக மருதி எல்லாம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்ல நீங்க தலையில எதுவும் அடிபடலன்னு சொல்றீங்களே. தலையில அடிபட்டா மட்டும்தான் இந்த மாதிரி நினைவாற்றல் பாதிக்கப்படும்னு இல்லை. அளவுக்கு அதிகமா போதை மருந்து பயன்படுத்தினா அதனால கூட மூளை பாதிக்கப்பட்டு ஞாபக சக்தி பாதிக்கப்படலாம். உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கும். அளவுக்கு அதிகமா போதை மருந்து யூஸ் பண்ணதுனால மூளையில உள்ள நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தீபக் எந்த போதை பழக்கமும் இல்லை டாக்டர். ஆனா நீங்க போதை மருந்து அதிகமா யூஸ் பண்ணதால தான் அவருக்கு நரம்புலாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. இத நான் சொல்ல மிஸ்டர் ஆதி, அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டே சொல்லுது. நீங்களே பாருங்க. தீபக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திருப்பி வருமா வராதா டாக்டர்? அளவுக்கு அதிகமான போதை மருந்தால மூளையில இருக்கிற நரம்பு மண்டலம் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. டாக்டர் அவருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஸ்பெஷல் டாக்டர்ஸை வர வச்சு கூட எப்படியாவது அவரை காப்பாத்திடுங்க. எனக்கு தீபக் பழைய தீபக்கா வேணும். ம், தீபக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும் டாக்டர். அவனை சீக்கிரமா கியூர் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட்ல குணப்படுத்திடலாம். ஆனா எவ்வளவு நல்ல குணமாகணும்னு உறுதியா சொல்ல முடியாது. குணமாக 1 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். காஃபி எடுத்துக்கோங்க மாமா. தேங்க்யூ மருமகளே. பார்வதி, சொல்லுங்க மாமா. எங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வா. உங்களுக்கு காஃபி வேண்டாமா அத்தை? அப்போ எனக்கும் மித்ராக்காக்கு மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா.